அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையிலான அரசு புரட்சி தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் புதிய அரசு பொறுப்பெடுத்து இன்றோடு 1 மாதம் 2 நாட்கள் ஆகிறது. இந்த 1 மாதம் 2 நாட்களில் தமிழகத்தில் எண்ணற்ற சாதனைகளை செய்திருக்கிறது நம்முடைய அரசு. குறிப்பாக அவர் முதலமைச்சராக பொறுப்பெடுத்ததுமே முதல் கையெழுத்து அனைவருக்கும் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்குவதற்கான கையொப்பமிட்டு அதை அமுல்படுத்திய 1 வார காலங்களில் அமுல்படுத்திய அரசு தவேக அரசு, புரட்சி தளபதியினுடைய அரசு. மற்றொன்று சிங்கப்பெண் திட்டம். தமிழகத்தில் கடந்த ஆட்சி காலங்களில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் எதிராக நடைபெற்ற குற்றங்களை தடுப்பதற்கான சிங்கப்பெண் திட்டம் கையெழுத்திட்டார். அதையும் சீரோடும் சிறப்போடும் தொடங்கி வைத்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதேபோல போதை ஒழிப்பு என்கின்ற அந்த போதை ஒழிப்பு திட்டத்தில் ஒரு படி மேலே போய் இப்பொழுது போதை ஒழிப்பு என்பது கட்டுக்குள் வந்திருக்கிறது. மதுபான கிடங்குகள், காலை முதல் மாலை வரை வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள், கரத்தாலும் கருத்தாலும் உழைக்கின்ற உழைப்பாளிகள், பொழுதானால் ஒரு குவார்ட்டர் சாப்பிடுவார்கள் மதுபானத்தை. அந்த மதுபானத்திலே இன்று வரைக்கும் 3500 கோடி ரூபாய், 600 கோடி ரூபாய் ஊழல் என்பது நடைபெற்றிருக்கிறது. இதை கண்டுபிடிக்கப்பட்டு அந்த பணத்தை முறையாக அரசினுடைய கஜானாவுக்கு திருப்பிவிடக்கூடிய பணியை நம்முடைய தவேக அரசு செய்திருக்கிறது. புரட்சி தளபதி முதலமைச்சர் செய்திருக்கிறார். அது மட்டுமில்லை, மத்திய அரசோடு இணக்கத்தை பேணி காத்து மத்திய அரசும் மாநில அரசும் இணக்கமாக இருந்தால் மட்டுமே ஒரு நாடு முன்னேறும். ஏனென்று சொன்னால் நமது வரிப்பணம் முழுவதுமே மத்திய அரசுக்கு சென்று ஜிஎஸ்டி மூலமாக சென்று திரும்ப நமக்கு வரப்பெறுகிறது. அப்படி அவர்களோடு ஒரு மோதல் போக்கை உருவாக்காமல் ஒரு இணக்கமான போக்கை உருவாக்கி நாம் அணிகின்றமே இந்த சட்டை, இந்த பருத்திக்கு விதித்திருந்த 11% வரியை 100க்கு 11%, 11 ரூபா வரியை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சருடைய வேண்டுகோளுக்கு இணங்க மத்திய அரசு தள்ளுபடி செய்திருக்கிறது, நீக்கி இருக்கிறது. அது மட்டுமில்லை, பேரிடர் காலங்களில் ஏற்படக்கூடிய நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அரசு பொறுப்பேற்றவுடனே விவசாய பெருங்குடி மக்களுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவித்தது. அதன் ஒரு பகுதியாக பயிர்க்கடன் 50,000 வரை உள்ள பயிர்க்கடனை தள்ளுபடி செய்திருக்கிறது டிவிகே அரசு. இப்படி இன்றைக்கும் நடைபெற்ற மத்தியிலே நேற்று நடைபெற்ற நிதி ஆயத்த குழு கூட்டத்திலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கலந்து கொண்டு கோவைக்கு எய்ம்ஸ் 2ஆம் எய்ம்ஸ் மருத்துவமனை வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். சாலைகளை விரிவுபடுத்த வேண்டும், சாலை வசதியை பெருக்க வேண்டும், நெடுஞ்சாலைத்துறைகள் பெருக்க வேண்டும் என கோரிக்கை வைத்திருக்கிறார். இன்னும் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து மத்திய அரசினுடைய முதன்மை அமைச்சர் மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களையும் சந்தித்திருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு நல்லரசு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நல்ல அரசுக்கு ஆதரவளித்து வரக்கூடிய தமிழக மக்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.